வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் பாண்டவபுரா தாலுகாவில் உள்ள மேல்கோட்டை அக்கா தங்கை குளத்தில் எடுத்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மேல்கோட்டை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்குங்க, பார்க்காதவங்க போய் பாருங்கள். மைசூரிலிருந்து 58வது கிலோமீட்டர் தொலைவிலையும் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து 38வது கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கக்கூடியதாங்க இந்த மேல்கோட்டை. மேல்கோட்டை யோக நரசிம்மர் கோயிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடியதாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அக்கா தங்கை குளம். தமிழில் நம்ம அக்கா தங்கை குளம் அப்படின்னு சொல்கிறோம், கன்னடத்தில் அவங்க அக்கா தங்கை குளா அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 குளங்களும் பக்கம் பக்கமாக கருங்கல் படிக்கட்டுகளுடன் அழகா அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த குளத்தை உள்ளூர் மரபின்படி 2 சகோதரிகள், அதாவது அக்கா தங்கைகள் தனித்தனியாக குளம் அமைச்சதா சொல்லப்படுதுங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு கூடிய இதுதாங்க தங்கை குளம். இந்த குளம் கட்டும்போது தங்கை மனமோ பொருள்களையும் செல்வங்களையும் கொடுத்து குளம் கட்டியதால் இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் இன்றைக்கும் நல்ல தண்ணியா இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு கூடிய இதுதாங்க அக்கா குளம். அவங்க இந்த குளம் கட்டும்போது விருப்பமே இல்லாம கட்டினதுனால இன்றைக்கும் இந்த குளம் குளிப்பதற்கு போன்ற பயன்பாடுகளுக்கு மட்டுமே பயன்படுவதா உள்ளூர் மக்களிடையே நம்பப்படுதுங்க. மேல்கோட்டை யோக நரசிம்மர் கோயிலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த அக்கா தங்கை குளத்தையும் பார்த்துட்டு போறாங்க. சரி நண்பர்களே, நம்ம அக்கா தங்கை குளத்தில் எடுத்த படங்களை பத்தி பார்ப்போம். முதலாவதா நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் மலையாள ஸ்டார் மம்முட்டி, சோபா மேம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க தளபதி. இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டாருக்காக சோபா மேம் இந்த குளத்துல தான் காத்துட்டு இருப்பாங்க பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த குளத்தோட வலது பக்கமாக தான் கீழே இறங்கி வர்ற மாதிரி காட்சி இருக்கும் பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம சூப்பர் ஸ்டார் பேசுற மாதிரி காட்சி இருக்குங்க. அந்த காட்சி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க பாருங்க. அவங்க அப்பா அந்த பொண்ணு இப்படி கையில தூக்கிட்டு வர்றாரு, 15 வயசு பொண்ணு. இன்னொரு காட்சியில் நம்ம சூப்பர் ஸ்டார் பேசும்போது இந்த சைடில் இருக்கக்கூடிய கல்லு எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பாருங்க. என்னாச்சு ஏழுகிற இந்த தளபதி படத்தில் வரக்கூடிய ராக்கம்மா கைத்தட்டு பாடல குனித்த பூர்வமும் கோவை சேவாயில் பனித்த சடையும் பவளம்போல் மேனியம் பாடலுக்கு சோபா மேம் கையில விளக்கு எடுத்துக்கிட்டு இந்த தங்கச்சி குளக்கரை வழியில தான் நடந்து வர்ற மாதிரி காட்சி இருக்கும். அந்த காட்சியில இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில சோபனா மேம் இறங்கி வரும்போது இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படிக்கட்டை நல்லாவே காட்டியிருப்பாங்க பாருங்க. இந்த குளத்தை இந்த பாடல்ல இப்ப நீங்க பார்த்துட்டு கூடிய இந்த ஆங்கிள்லையும் காட்டியிருப்பாங்க பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கர் அவர்களின் இயக்கத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், மனிஷா கோயிலா மேம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க முதல்வன். இந்த படத்துல அழகான ராட்சசின்னு ஒரு பாடல் வரும், அந்த பாடல் இங்க எடுத்திருப்பாங்க பாருங்க. இயக்குனர் சங்கர்னு சொன்னாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. இந்த கோயிலையும் கொஞ்சம் பெயிண்ட்லாம் வித்தியாசமா காட்டியிருப்பாரு பாருங்க. படங்கள் மட்டும் எடுக்கலங்க, வேப்பிலைக்காரி என்ற சீரியல்ல சூளம் எடுத்த வேப்பிலைக்காரின்னு ஒரு பாடல் வரும், அந்த பாடலையும் சில காட்சிகள் இங்க எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த பாடல்லையும் இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குளக்கரையில ஆடி இருப்பாங்க பாருங்க. இந்த பாடல்ல அக்கா குளம் தங்கை குளம் ரெண்டும் சேரக்கூடிய கரை மேல ஆடி இருப்பாங்க பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் சுகாசினி மேம், ரேகா மேம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க எம்புருஷம் தான் எனக்கு மட்டும்தான். இந்த படத்துல புள்ளை கூட பாட வைத்த புல்லாங்குழல்னு ஒரு பாடல் வரும், அந்த பாடல் காட்சி இங்க எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த பாடலோட இன்னொரு காட்சியில இந்த அக்கா குளமும் தங்கை குளமும் சேரக்கூடிய கரை மேல எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த பாட்டோட இன்னொரு காட்சியில மேல தெரியக்கூடிய கல்லுக்கு பக்கத்துல ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த், சிம்ரன் மேம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க கண்ணெதிரே தோன்றினால். இந்த படத்துல கனவே கலையாதேன்னு ஒரு பாடல் வரும், அந்த பாடல் காட்சி இங்க எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த பாடல் காட்சி இரவு நேரத்துல இந்த தங்கை குளக்கரையில தான் எடுத்திருக்காங்க பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா இதே நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த், சிம்ரன் மேம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க ஜோடி. இந்த படத்துல வெள்ளி மலரே வெள்ளி மலரே ஒரு பாடல் வரும், அந்த பாடல் காட்சி இங்க தான் எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த பாட்டோட இன்னொரு காட்சியில இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குளக்கரையில தான் ஆடுற மாதிரி இருக்கும் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார் சார், சோனாக்ஷி சிங்கா மேம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க பாலிவுட் படமான ரவுடி ரத்தோர். இந்த படத்துல ததங் தாங்கன்னு ஒரு பாடல் வரும், அந்த பாடலும் இங்க தான் எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த படம் நம்ம தமிழ்ல வந்த சிறுத்தை படத்தோட ரீமேக் தாங்க.
அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க எடுத்த படங்கள்லாம் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.